ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். தனுஷ் அவர்களுடைய 50வது திரைப்படமாக ராயன் வெளிவந்திருக்கிறது. எல்லா திரையரங்கங்களிலும் நிறைந்த கூட்டத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறது. 2002ஆம் ஆண்டு துள்ளுவதோ இளமை என்கிற படத்திலே அறிமுகமான தனுஷ் அவர்கள் ஏறத்தாழ 50வது படத்திற்கு வந்து சேர்வதற்கு ஒரு 22 ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கிறது. கதாநாயகன் என்றால் அவன் மிகவும் அழகானவனாக இருக்க வேண்டும். நிறமாக இருக்க வேண்டும், ஆஜானுபாகுவாக இருக்க வேண்டும், சிக்ஸ் பேக் வைக்கணும், ஜிம் பாடியா இருக்கணும் அப்படின்லாம் நிறைய இலக்கணங்கள் உண்டு. இந்த இலக்கணங்களை எல்லாம் உடைத்தவர்கள் தமிழ் சினிமாவிலே ஒரு சிலர் தான் உடைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் எம்ஜிஆர் என்கிற பிம்பத்தை பார்த்தவர்கள், கமலஹாசன் என்கிற பிம்பத்தை பார்த்தவர்கள். அப்படி அதுபோன்று இருப்பதுதான் நடிகனுக்கான இலக்கணம், ஹீரோவுக்கான இலக்கணம் என்று இருந்தபோது, அந்த மரபை பல பேர் உடைத்திருக்கிறார்கள். நீங்கள் சினிமாவுக்கு நடிக்க தெரிஞ்சா போதும், உருவம் என்பது கருப்பும் ஒரு அழகுதான். இப்படிதான் இருக்க வேண்டும் என்கிற இலக்கணம் எல்லாம் இல்லை என்று சொல்வதற்கான பல பேர் அதை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அதுல இந்த தலைமுறையிலே மிக முக்கியமான கதாநாயகன் தனுஷ் அவர்கள். தனுஷ் அவர்கள் யதார்த்த படங்களிலே ரொம்ப சிறப்பாக நடிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். அதாவது 2 வகையான சினிமாக்கள் இருக்கிறது. ஒரு சினிமா கதாநாயகன் அவன் தொட்டதெல்லாம் துலங்கும், அவன் சக்சஸ், எல்லாத்துலயுமே அவன் அடிச்சா 50 பேர் விழுந்துருவாங்க, அவனை பார்த்து எல்லா பெண்களும் மயங்குவாங்க, அவன் அவன் காதலுக்காக பெண்கள் இயங்குவாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு எம்ஜிஆர் வகை சினிமாக்கள். இன்னொரு வகை சினிமா என்னன்னா, பல துயரங்களை, இயலாமைகளை, காதல் தோல்விய, புறக்கணிப்ப, அவமானத்தை எல்லாத்தையும் பார்க்கிற ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது சிவாஜி கணேசனுடைய படங்கள்ல அதை பார்க்கலாம். இந்த பேட்டர்ன்ல கதை சார்ந்த படங்களுக்கான ஒரு கதையின் நாயகனாக தோன்றிய தனுஷ் அவர்கள் இப்பொழுது அந்த ராயன் என்கிற படத்தை அவரே இயக்கி நடித்திருக்கிறார். இதற்கு முன்பு பவர் பாண்டி என்கிற ஒரு படத்துல ரொம்ப சிறப்பாக அவர் இயக்கியிருந்தார். ஒரு வயதான ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய பழைய காதலியை தேடி போவதாக ஒரு கதையை ராஜ்கிரண் கேரக்டர், அந்த ராஜ்கிரண் கேரக்டர் அவருடைய காதல் நிறைவேறாமல் போனதற்கான அந்த இளமை கதாபாத்திரத்தில் தனுஷ் நடித்திருப்பார். ரொம்ப அற்புதமான ஒரு மென் உணர்வு சார்ந்த ஒரு காதல் கதை. எப்பொழுதுமே எவ்வளவுதான் பிரம்மாண்ட படங்களை நாம் பார்த்தாலும் காதல் சார்ந்த படங்கள், அன்பு சார்ந்த படங்கள், மென்னுணர்வு சார்ந்த படங்களுக்கு எப்பொழுதுமே நம்முடைய மனதில் நீங்காத ஒரு இடம் இருக்கிறது. எவ்வளவோ வருஷத்துக்கு முன்னால் பார்த்த படங்கள் எல்லாம் நம்ம நினைவு வைத்துக் கொள்ளக்கூடிய படங்கள் எப்பொழுதுமே சண்டைக்கான படங்களோ, வெறும் ஆக்ஷன் சினிமாக்களோ அல்ல. இது போன்ற சென்டிமெண்ட் படம் தான் நம்ம வாழ்க்கையை எப்பொழுதுமே நினைத்து பார்க்கத்தக்கதாக இருக்கும். பவர் பாண்டி மாதிரியான ஒரு படத்திலே இயக்கிய தனுஷ் அவர்கள் இப்பொழுது முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன், அதிரி புதிரியான ஒரு ஆக்ஷன் படத்தில் களத்தில் இறங்கியிருக்கிறார். ஒரு ரொம்ப ஒரு பரிதாபகரமான ஒரு கிராமத்துல தாய் தகப்பனால கைவிடப்பட்ட ஒரு குழந்தைகள், அந்த குழந்தைகள்ல ஒருத்தன் மூத்தவனா இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் அம்மா அப்பா விட்டுட்டு போன அந்த தன்னுடைய தங்கச்சி, தன்னுடைய 2 தம்பிகளை அழைத்து கொண்டு பிழைப்பு தேடி சென்னைக்கு வரக்கூடிய ஒரு ஒரு அகதி மாதிரியான வாழ்க்கைக்குள்ள இருந்து வர்றாங்க. அப்படி சென்னையில பல இடங்கள்ல வேலை செய்து பிழைப்புக்காக வட சென்னையில வருகிற போது 2 கேங் அதுக்குள்ள வேலை செய்கிறது. 2 ரவுடி கும்பல் அந்த வட சென்னையை ஆட்டி படைக்கக்கூடிய 2 கேங் இருக்கிறது. ஒன்று எஸ்.ஏ. சூர்யாவுடைய தலைமையிலையும், இன்னொன்று சித்தப்பாவாக, பருத்தி வீரன் சித்தப்பாவாக நடித்த சரவணன் அவர்களுடைய கேங் இருக்கு. இந்த 2 கேங் வாருக்கு நடுவுல ஒருத்தன் தொழில் செய்து பிழைப்பது எவ்வளவு கடினமான விஷயம். அதை தன்னுடைய தங்கச்சியை வளர்த்து, தம்பிகளை எல்லாம் படிக்க வச்சு, ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கணும்னு போராடக்கூடிய ஒரு அண்ணனோட கதாபாத்திரம். அவன் அண்ணன் மட்டும் கிடையாது, ஒரு தகப்பனோட இடத்துல இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட்ல படத்தினோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நெகிழ்ச்சியாகவும், ரொம்ப ஒரு சென்டிமெண்டாகவும் நல்லாவே இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல இந்த ரவுடி கும்பல்ல தன்னுடைய தம்பி போய் ஒரு பிரச்சனையில தலையிட்டு அவனை வெட்ட வர்றாங்கிறதுக்காக, காப்பாத்துறதுக்காக சில கொலைகளை அவர் செய்ய போய், தம்பியை காப்பாத்துறதுக்காக கொலைகள் செய்ய போய், ஒரு கட்டத்துக்கு மேல தம்பியே அந்த ரவுடி கும்பல்ல ஒரு ஆளா போய் மாறுறதும், தனக்கு துரோகம் இழைப்பதும், தன்னையே வெட்ட வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையை, அப்படியான ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஒரு கேங் வாருக்குள்ள மாட்டிக்கிறது மாதிரியான ஒரு கதைக்குள்ள ரொம்ப சிறப்பாகவே தனுஷ் நடிச்சிருக்கிறார். தங்கச்சியோட கல்யாணத்தை எப்படியாவது நடத்திடணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட கடை, தன்னோட சேர்த்து வச்ச பணம் எல்லாத்தையும் பணையம் வச்சு நடத்தணும்னு நினைக்கிறப்ப அந்த கல்யாணமே நடக்கலை. தங்கச்சியை இந்த இன்னொரு கேங் தூக்கிட்டு போயிடுறாங்க. பெண் பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்யப்படுறா, தம்பிகள் தனக்கு எதிராக திரும்பிட்டாங்க என்று சொல்லும்போது முழுக்க ரத்த கலரியாக செகண்ட் ஹாஃப் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் காட்சிகளாகவே நிறைந்திருக்கிறது. படம் ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம்னா ஏறத்தாழ 2 மணி நேரம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு ஆக்ஷன் காட்சிகள், ரொம்ப திகட்டக்கூடிய ஆக்ஷன் காட்சிகளாக இருக்கிறது. திரையெங்கும் ரத்தம் தெரிக்கிறது. படத்துல எல்லாரையும் வெட்டிக்கிட்டே இருக்காங்க, ஒருத்தன் வெட்டுறாங்க, எந்த லாஜிக்குமே கிடையாது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப படுமோசமான செகண்ட் ஹாஃபா இருக்கிறது.
பார்க்கறதுக்கே பொறுமை இல்லாம இருக்குது. இது வந்து குழந்தைகள் பார்க்கக்கூடாத படம். ஏ சர்டிஃபிகேட் வழங்கியிருக்கிறாங்க. பெண்கள்ல கூட மென் உணர்வு சார்ந்தவங்கள் இந்த படத்த பார்க்கவே முடியாது. மெல்லிய இதயம் கொண்டவர்களால அந்த படத்த பார்க்க முடியாது. அவ்வளோ கொடூர கொலைகள் இருக்கிறது. சென்னையில வந்து ஆட்டு தொட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஆயிரக்கணக்கான ஆடுகள ஒரே இடத்துல அறுத்து பல்வேறு கடைகளுக்கு அனுப்புவாய்ங்க. அது மாரி இந்த படம் வந்து ஆட்டு தொட்டிக்குள்ள போனா எவ்வளவு ஆடுகள் வெட்டப்படுமோ, அது மாதிரி மனித கசாப்பு கடை மாரி இருக்கு அந்த செகண்ட் ஹாஃப். தாங்கவே முடியல. ஏன் இப்படி ஒரு கதைய வந்து எடுத்தாரு? குறி தவறி சுடுறது மாரி செகண்ட் ஹாஃப்ல வரம்பு மீறிய லாஜிக் இல்லாத வன்முறை காட்சிகளை நெறைய எடுத்திருக்கிறாங்க. தமிழ் சினிமா வந்து தொழில்நுட்பத்துல இன்றைக்கு ஈரோப்பிய சினிமாவுக்கு, ஹாலிவுட் சினிமாவுக்கு சவால் விடக்கூடிய இடத்திற்கு சமமான இடத்திற்குலாம் வந்து சேர்ந்து விட்டது. இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏ.ஆர். ரஹ்மானோட இசை வந்து ரொம்ப எனர்ஜியா இருக்கு. படத்துல இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் அவ்வளோ அற்புதமா இருக்கு. ஓம் பிரகாஷோட ஒளிப்பதிவு கண்ணுல ஒத்திக்கிற மாரி ஓவியமா இருக்கு. எல்லாமே சிறப்பா இருக்கு. எல்லாம் இருந்தும் இந்த படத்துக்குள்ள கதை இல்ல. அதாவது சொல்லப்பட்ட கதை வந்து லாஜிக் இல்லாத ஒரு கதையா, திசை தப்பி ஓடுது. எல்லா பக்கமும் கதை ஓடுது. ஒரு முறைப்படுத்தப்படல. ஒரு காலத்துல வந்து கதை சொல்வதற்கென்று கதை இலாக்கான்னு ஒண்ணு இருந்துச்சு. பல பேர் உட்கார்ந்து வந்து தினசரி சினிமாவுக்கான கதைகள பேசுவாங்க. கதாசிரியர்கள் நெறைய பேர் உண்டு. எப்படி இலக்கியத்துல சிறுகதை எழுதுறவங்க, நாவல் எழுதுறவங்கன்னு ஒரு வகை உண்டோ, அது மாரி சினிமாவுக்கென்றே கதை செய்யக்கூடியவர்கள் என்று ஒண்ணு உண்டு. அன்னக்கிளி ஆர். செல்வராஜ், கலைமணி, இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கலைஞானம், பேராசிரியர் ரத்தினகுமார் கிழக்கு சீமையிலே படத்துக்கு கதை எழுதியவரு. அது போக வந்து பல கதாசிரியர்கள் வந்து இன்றைக்கும் வந்து இருக்கிறாங்க. எஸ். ராமகிருஷ்ணன், ஜெயமோகன், இலக்கியத்திலிருந்து சினிமாவுக்கு வந்தவர்கள் என்றெல்லாம் பல பேர் இருக்கிறாங்க. யாராவது ஒருவரிடத்துல இவ்வளவு கோடிக்கணக்கான பட்ஜெட் போட்டு இவ்வளவு பெரிய படம் எடுக்கிறவங்க, ஒரு ரைட்டர்ட்ட வந்து இந்த படத்தோட லாஜிக் குறைபாடுகளை சரி செய்வதற்கு, ஒரு நல்ல சீன்ஸ் ஏதாவது எழுதுறதுக்கு, சப்போர்ட்டுக்கு ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம். சங்கர் போன்ற பெரிய பிரம்மாண்டமான இயக்குனர்கள் கூட சுஜாதா போல, பாலகுமாரன் போல ரைட்டர்ஸ் மூலமா தான் அந்த இடத்த வந்து நிறைவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த இடத்தை வந்து தனுஷ் தவற விட்டிருக்கிறார். இந்த படம் வந்து படத்த விட்டு வெளியில வரும்போது, படம் பார்த்துட்டு நம்ம வெளியில வரும்போது, ஒரு மன நிறைவை தரல. பவர் பாண்டி பார்த்துவிட்டு, அசுரன் பார்த்துவிட்டு, தனுஷினுடைய வேறு சில படங்கள் பார்த்துவிட்டு, சமீபத்தில வந்த ரொம்ப படம் அற்புதமான படம் திருச்சிற்றம்பலம். ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த மாரி படங்களை எல்லாம் பார்த்துவிட்டு, இந்த வன்முறை வெறியாட்டத்தை காண சகிக்கவே இல்லை. தனுஷ் இந்த படத்தில் ரசிகர்களை ஏமாற்றி விட்டார்.